மாட்டேறு கிராமத்தோட தலைவர் தான் பனிபூஷன். அவரு ரொம்ப நல்லவரு. அவங்க வீட்டுல சண்முக் அப்படிங்கிற ஒரு பையன் சின்ன வயசுல இருந்தே தோட்டக்காரனா வேலை பார்த்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கொட்டால தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சண்முக் யாரும் இல்லாத ஒரு அனாதை. ஆனா ரொம்பவும் நல்லவன், ரொம்பவும் தைரியசாலி. சண்முக் சின்ன வயசுல இருந்து ஊர் தலைவரோட வீட்டுல வளர்றதுனால அந்த தலைவரோட ஒரே ஒரு பிள்ளையான ஜஸ்வந்த் கூட நட்பு ஏற்பட்டுச்சு. ஜஸ்வந்த் சண்முக்க தன்னுடைய கூட பிறந்தவனா வேலைக்காரனா பார்க்காம தன்னுடைய தம்பியா பாத்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், டே சண்முகா, பௌர்ணமி இன்னும் 3 நாளா வந்துருண்டா. நீ நம்ம வீட்டுக்கு மேல பழைய திருஷ்டி பூசணிக்காவை எடுத்துட்டு பச்சையா இருக்கிற இன்னொரு பூசணிக்காவை போடுறா. அதுக்கு கீழே எப்பவும் போல ஒரு தொடப்பக்கட்டைய தொங்க போடு. அப்படியே நான் சொல்லன்னு போலைய கிட்ட சொல்லி ஊர்ல போய் தண்டோரவா போட சொல்லு. சரி ஐயா. ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே வீட்டோட வாசல்ல ஒரு பூசணிக்காய தொங்க விட்டு அதுல தொடப்பத்தையும் தொங்க விட்டான். கேளுங்கப்பா கேளுங்க, வர்றது பௌர்ணமி. கண்டாரி பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒவ்வொரு மாசம் பண்ண மாதிரியே வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி பூசணிக்காவை கட்டி அதுக்கு கீழே தென்னை மட்டைய தொங்க விடணும்னு சொல்லிருக்காங்க. ஹோய், உஷார் உஷார். பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. உஷாரப்பா உஷார், உஷார் உஷார். இந்த கண்டாரி பேயோட தள்ள எப்பதான் போவோம்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் அது பழி வாங்கிக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த முக்கு தாத்தா சொன்னான்னு எல்லா வீட்டுக்கு முன்னாடி பூசணிக்கா அப்புறம் தென்னை மட்டைய தொங்க விடுறோம். அப்படி இருந்தாலும் கூட யாராச்சும் ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர் மட்டும் இல்ல, கண்டாரி மலைய சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல நிறைய பேரு அது கொன்னுக்கிட்டே இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா வருவா, அதுக்கு முடிவு கட்டுவான். பாத்துக்கிட்டே இரு. அது சாகுற வரைக்கும் நாம உயிரோட இருப்போமா சொல்லுப்பா. அந்த பௌர்ணமி நாளும் வந்துருச்சு. உயிர் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆசையா? என்னதான் நீங்க மந்திரிச்சு வச்சாலும் எனக்கு தேவைப்படுற 666 தலைய நான் எடுத்துட்டு போவேன். சர்வேகா சகா கம் ஷம் ராகாஷி வேகா பகா பம் பம். அப்படி சொன்ன உடனே ஆகாயத்துல சிகப்பு நிற கழுகு வந்துச்சு. அது ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு பயங்கரமா சத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரத்த கழுகோட பயங்கரமான சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாருமே துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. அந்த சிரிப்புக்கு ஊருக்குள்ள திடீர்னு புயல் காத்தே வீச ஆரம்பிச்சது. அந்த காத்துல வீட்டுல இருக்கிற ஒரு பூசணிக்காய் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. இதான் எனக்கு தேவைப்படுற தலை இருக்கிற வீடு. வாலாச்சி, உன்னோட வேலைய ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த கண்டாரி பிசாசு பறந்துகிட்டே போயிடுச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்னைக்கு கூட ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கும் அந்த கண்டாரி பிசாசு. அப்படி தேர்ந்தெடுத்த அந்த வீட்டை அந்த சிகப்பு கழுகு கிட்ட ஒப்படைச்சிடும். அந்த சிகப்பு கழுகும் அங்கேயே உட்காந்து அந்த வீட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரு முதல்ல வராங்களோ அவங்க தலையில தன்னுடைய நெகங்களால காயப்படுத்திட்டு போயிடும் அந்த கழுகு. அதுக்கப்புறம் அந்த நெகங்களால காயப்பட்ட அந்த ஆளு
ஒரு வாரம் வரைக்கும் பயங்கரமான வலி அனுபவிச்சு 8வது நாள் அதாவது அஷ்டமி அன்னைக்கு ரத்தம் கக்கி அவன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை புதைச்ச அந்த இடத்துல இருந்து அவனுடைய மண்டவோட அப்படி ஒருவேளை எரிச்சிட்டாங்கன்னா கூட அதுல இருக்கிற அந்த மண்டவோட கண்டாரி மலைக்கு மேல இருக்கிற குகைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குளத்துல போட்டுட்டு போயிடும். ஆனா இந்த தடவை கண்டாரி பிசாசு தேர்ந்தெடுத்த அந்த வீடு ஊர் தலைவர் பனிபூஷனோட வீடு. அந்த ரத்த கழுகு ஆகாயத்துல பறந்துகிட்டே காலையில யாரு முதல்ல வருவாங்க அப்படின்னு கவனமா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சிகப்பு கழுகு கீர்ன உடனேயே பனிபூஷன் அந்த வலியை தாங்கிக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நான் என்ன பண்ணாலும் கூட பனிபூஷனை நான் காப்பாத்த முடியாது. இது கண்டாரி பிசாச்சியோட வேலை. ஒரே ஒரு வாரத்துல இவங்க செத்துருவாங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு நல்ல மனுஷன், இவருக்கு இப்படி எல்லாம் நடக்கணுமா? என் புருஷனை காப்பாத்த வேற யாருமே இல்லையா? இது தீர்க்க முடியாத நோயா இருந்தாலும் கூட நான் ஏதாச்சும் மருந்து கொடுத்து அதை குணமாக்கிருவேன். இது பிசாசோட வேலை. சாமியை தவிர மனுஷங்க இவங்களை காப்பாத்தவே முடியாது அம்மா. சண்முகக்கு தன்னுடைய முதலாளியோட அந்த நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலையாயிடுச்சு. எப்படியாவது தன்னுடைய முதலாளியை காப்பாத்தணும்னு அவன் முடிவு பண்ணா. ஜஷ்வந்த் பாபு, நம்ம ஊர்ல இருக்கிற முக்கு தாத்தாவுக்கு தெரியாத விஷயமே இல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா ஐயாவை காப்பாத்துற ஒரு வழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் போய் தாத்தா கிட்ட உதவி கேக்குறேன். ஆமா, அப்பா ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது முக்கு தாத்தா கிட்ட போய் தான் ஏதாச்சும் தீர்வை கேட்டு வருவாங்க. வா வா, நாமளும் போய் தாத்தா கிட்ட போய் கேட்கலாம். மூக்கு தாத்தா அந்த மாட்டேறு கிராமத்திலேயே வயசானவரு. ரொம்ப நீளமான மூக்கு, வெள்ளையா இருக்கிற முடி, பார்க்க வித்தியாசமா இருப்பாரு. அவருடைய நீளமான மூக்கு பார்த்துதான் எல்லாரும் மூக்கு தாத்தானே கூப்பிடுவாங்க. ஜஷ்வந்தும் சண்முக்கும் மூக்கு தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்னது, அந்த பறவை ராபூஷனை கூட தாக்கிருச்சா? அப்படின்னா இனி 7 நாட்கள்ல வர அஷ்டமி அன்னைக்கு பனிபூஷன் செத்துருவானே. தாத்தா, ஐயாவை காப்பாத்த ஏதாச்சும் வழி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்லடா ஷன்னு. ஆனா ஆனா என்ன சொல்லுங்க தாத்தா. சின்ன வயசுல இருக்கும்போது இதே மாதிரி அந்த பிசாசோட பறந்து தாக்கின புள்ளைய ஒரு மந்திரவாதி காப்பாத்தினாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சே. எவ்வளவு கஷ்டமான பரவாயில்ல தாத்தா, என் உயிரை போனாலும் கூட எங்க ஐயாவை நான் காப்பாத்தியே தீரணும். அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ. ஊருக்கு வடக்கு திசையில இருக்கிற ஜம்மிக்காடை தாண்டி 150 மைலும் நீ பயணம் பண்ணா அகுலிக்காங்கிற ஒரு மலைகள் வரும். அதுல ஒரு மலையில காத்துல பறந்துகிட்டே இருக்கிற சின்ன சின்ன பாறைகள் இருக்குமா. அந்த பாறைகளுக்கு கனிக்காங்கிற கொடிகள் எல்லாம் தொங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த கொடிகளுக்கு இலைகள் பச்சையா இருக்காம செவப்பா இருக்குமா. அதோட பழம் கூட மனுஷனோட தலை மாதிரியே இருக்குமா. அதை எடுத்துட்டு வந்து ராபந்த கீர்ன இடத்துல பூசினா 3 மணி நேரத்துல ரத்தத்துல இருக்கிற விஷமெல்லாம் குறைஞ்சு போய் அந்த மனுஷன் பழிச்சிருவான். சரி பின்னா, நேனும் ஜஷ்வந்தோ இப்பவே போயிட்டு அந்த பழத்தை நாங்க பறிச்சு இங்க எடுத்துக்கிட்டு வரோம். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல ஷன்னு. போற இடமெல்லாம் ஆபத்துகள். பரவாயில்ல தாத்தா, எங்க ஐயாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். வாடா ஜஷ்வந்த் பாபு, போலாம். அது அது 2 பேருமே போனா அப்பா கிட்ட யார் இருப்பாங்க? நீயே போயிட்டு வா. நம்ம சாலையில இருந்து குதிரைய ஓட்டிட்டு போடா. ஆமா ஆமா, அதுவும் சார் தான். நீ ஐயாவை கிட்ட இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். தாத்தா, அந்த பழத்தை எடுத்துட்டு வந்தா எங்க ஐயா கண்டிப்பா பழைச்சிருவாங்க இல்ல? என்னமோ தெரியல ஷன்னு. சின்ன வயசுல இருக்கும்போது மந்திரவாதி அதை தடவனதும் அந்த பையன் பழைச்சிட்டான். ஒருவேளை பனிபூஷன் கூட காப்பாத்தப்படலாம். அந்த பிசாசு ராபந்து நகத்தால கீர்னாலும் கூட அவங்கள பொழைக்க வச்சிருக்காங்கன்னா அவங்க யாரோ தெரியல. ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஆமா, அவங்க யாரு தாத்தா? நம்ம ஊருக்காரங்க தானா? அது யாருமே இல்லப்பா, அது நான் தான். ஊர் தலைவரோட குதிரையில ரொம்ப வேகமா மூக்கு தாத்தா சொன்னா அந்த வழியில கொஞ்சம் கூட நிக்காம 2 நாள் பயணம் செஞ்சு அந்த மலையை போய் அடைஞ்சான். மூக்கு தாத்தா சொன்ன மாதிரியே ரொம்ப வித்தியாசமா சின்ன சின்ன மலைகள் காத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு.
அவரு சொன்ன மாதிரி நீளமான கொடிகள் அங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. வந்தியாப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கியா? அந்த நாகினிய பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அலறி போயிட்டான் சண்முக். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தைரியமா, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உனக்காக தான் 665 பௌர்ணமி நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னால எனக்கு ஒரு உதவியாகணும். நான் சீக்கிரமா அந்த பழத்தை எடுத்துட்டு போய் எங்க ஐயாவை காப்பாத்தி ஆகணும். உனக்கு உதவி பண்றதுக்கு என்கிட்ட நேரமே இல்ல. அப்படின்னா அந்த மிதந்துகிட்டு இருக்கிற மலை மேல எப்படிப்பா போவ? ஆமா, மிதக்கிற அந்த மலை மேல எப்படி நான் போறது? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்றீங்களா? கண்டிப்பா நான் உதவி செய்றேன். அதுக்கு பதிலா நீயும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டி இருக்கும். கண்டிப்பா பண்றேன். அதுக்கு முன்னாடி எங்க ஐயாவை நான் காப்பாத்தியே ஆகணும். இந்த பழம், இதை எடுத்துட்டு போய் உன்னுடைய முதலாளிய காப்பாத்திக்கோ. சரி, நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்? உன்னுடைய முதலாளி இந்த பழத்தோட சார தடவுன 3 நாளே எழுந்திருச்சு உக்காந்து பாரு. அதுக்கப்புறம் நீ தனியா உன் ஊர் எல்லையில இருக்கிற கண்டாரி மலை மேல ஏறணும். ஐயோ, அந்த மலை மேல கண்டாரி பிசாச்சி இருக்கும். அதுகிட்ட போனா நான் செத்துருவேன். பயப்படாத, அது பௌர்ணமி நாள் மட்டும்தான் கண்ணு திறந்து குகையை விட்டு வெளியே வரும். அது வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்துமே இருக்காது. அந்த மலை மேல ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி 2 கொம்பு இருக்கிற ஒரு கிராண்டாமிருகத்தோட சிலை இருக்கும். அது மேல உட்காந்து அதோட காதுல இந்த மந்திரத்தை சொல்லு. ஹஸ்கல ஹஸ்கல புஸ் புஸ், கஸ்கல கஸ்கல புஸ் புஸ், ஹஸ்தல ஹஸ்தல புஸ் புஸ், கஸ்தல கஸ்தல புஸ் புஸ். அந்த கேண்டாமிருகம் உன்னுடைய மனைவி கிட்ட போய் சேர்த்துடும். அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அது போதும். கல்யாணமா? எனக்கு பொண்டாட்டியாகுவாளா? ஆமாப்பா, நீ கேட்டது உண்மைதான். நீ சர்ப்ப அம்சத்தோட பிறந்தவன். உன்னுடைய கழுத்துல இருக்கே அந்த நாகமச்சம், அதுதான் அதுக்கு ஆதாரம். உன்னுடைய ஜோடி அதே மச்சத்தோட அஸ்வத்தீவுல தான் பிறந்திருக்கா. அஸ்வதீபமா? அது எங்க இருக்கு? 3 கடலுக்கு அந்த பக்கத்துல இருக்கு அந்த தீவு. உன்னால அங்க போக முடியாது. அதனாலதான் அந்த கேண்டாமிருகம் உன்னை அந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த தீவோட இளவரசி தான் தீப்தி, சர்ப அம்சத்தோட பிறந்திருக்கிற பொண்ணு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒண்ணானதுமே உங்க ஊருக்கு பிடிச்சிருக்கிற அந்த தொல்லை கண்டாரி பிசாச்சி இறந்து போயிடும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அந்த கேண்டாமிருகத்து மேல உட்காந்து எங்க போகணும் அப்படிங்கறது காதுல சொல்லி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லு. அது அஸ்வத்தீவுக்கு உன்னை கூட்டிட்டு போகும். நாகினி கொடுத்த அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு வேக வேகமா குதிரையில அவனுடைய ஊருக்கு பயணம் செஞ்சு மூக்கு தாத்தாவோட உதவியால அந்த பழத்தை கொடுத்து அந்த பழத்தோட ரசத்தை விஷம் இருக்கிற அந்த நெத்தியில பட்ட காயத்துக்கு போட்டதும் அவரு கொஞ்சம் கொஞ்சமா குணமானாரு. 3 நாள்ல முழுசா பனிபூஷன் குணமாயி எழுந்திருச்சு நின்னாரு. அந்த அக்குலிகா மலை மேல அந்த நாகினிய தரிசிச்சது. அதே மாதிரி இளவரசி தீப்திய கல்யாணம் பண்ணிக்க என்ன வழி அப்படிங்கறத மொத்தத்தையும் ஜஸ்வந்த் கிட்ட சொல்லிட்டான் சண்முக். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தால ஐயாவுக்கு ஒண்ணுமே ஆகல. நாகினிய கொடுத்த வாக்கு பிரகாரம் நாளைக்கு அந்த கண்டாரி மலைக்கு நான் போறேன். சரி சரி, நான் பார்த்து போயிட்டு வாடா. வேலைக்காரன், இவனுக்கு யுவராணி கூட கல்யாணமா? எப்படியாச்சும் இவனை ஏமாத்தி அந்த யுவராணிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகணும். அப்படி கெட்ட எண்ணத்துல ஏதோ ஒரு பிளான் பண்ணா ஜஸ்வந்த். அடுத்த நாள் நைட்டே சண்முக் அந்த மலையை ஏறி போனான். அந்த மலை ரொம்ப அமைதியா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எந்த சத்தமும் போடாம ஷண்முக்கு பின்னாடியே வந்து அவனை பாத்துக்கிட்டு இருந்தா ஜஸ்வந்த். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற 2 கொம்பு இருக்கிற கேண்டாமிருகத்து மேல உட்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னான். ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், கஸ்கவ கஸ்கவ புஸ் புஸ், ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ். அஸ்வதீபத்துக்கு கொண்டுட்டு போ. உடனே சிலையா இருந்த அந்த கேண்டாமிருகத்துக்கு உயிர் வந்து அது பறக்க ஆரம்பிச்சது. அத பாத்துக்கிட்டு இருந்த ஜஸ்வந்தும் பின்னாடியே வந்து அந்த கேண்டாமிருகத்தோட வாலை பிடிச்சு தொங்கிட்டான். அப்படி சில மணி நேரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அஸ்வத்தீவை போய் சேர்ந்தாங்க. காத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே ஜஸ்வந்த் அந்த கேண்டாமிருகத்தோட வாலை விட்டுட்டான். கேண்டாமிருகம் தரையில இறங்கின உடனே மறுபடியும் பழையபடியே அது சிலையா மாறிடுச்சு.
அன்னைக்கு நைட் ஆகட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து நைட் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போனா. யாருக்குமே தெரியாம அந்த புறத்துக்குள்ள போய் இளவரசி தீப்தி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா சண்முக். ஆமா, என்னுடைய சின்ன வயசுலயே என் கழுத்துல இருக்கிற இந்த நாகமச்சத்தை பார்த்து எங்க புரோகிதர் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு மச்சம் இருக்கிற ஒரு தைரியசாலிதான் பறக்கிற கேண்டமிருகத்தோட வருவான், என்ன கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய அம்மா அவங்களுடைய தம்பிக்கு என்ன கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. உனக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நம்ம கல்யாணத்தால ஒரு பிசாசு நாசமாகும், ஒரு ஊரே அதுகிட்ட இருந்து தப்பிக்கும். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க யுவராணி. சரி, அப்படின்னா நாளைக்கு நைட்டு நான் என்னுடைய கோட்டைக்கு மேல நின்னுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உன்கிட்ட இருக்கிற பறக்கிற கேண்டமிருகத்தை கொண்டு வந்து என்ன கூட்டிட்டு போ. இதை எல்லாத்தையுமே யாருக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்தான் ஜஸ்வந்த். மறுநாள் இரவு தயாரா இருங்கன்னு சொல்லி சண்முக் அங்கிருந்து காட்டுக்குள்ள போய் அன்னைக்கு நைட்டு காட்டுலயே ஓய்வெடுத்தான். யாருக்கும் தெரியாம ஜஸ்வந்த் கூட அந்த காட்டுலயே அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இதே இப்படி இருக்கும்போது அங்க கண்டாரி பிசாசு கண்ணை திறந்து பார்த்துச்சு. அஷ்டமி முடிஞ்சாலும் கூட ராபந்து தலையை எதுக்கு இன்னும் எடுத்துட்டு வரல? ஏய் பாலாச்சி, எங்க போய் தொலைஞ்ச? வா என் முன்னாடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரத்த நிற கழுகு அங்க வந்துச்சு. எங்க அந்த 666வது தலை? அவன் சாகவே இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கான். என்ன, உன்னோட கீரல்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டானா? என்னமோ நடக்குது. என்னோட தீட்சையை யாரோ நாசமாக்குறதுக்கு யாரோ ஒருத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அவனை என்ன பண்றன்னு பாரு. இருட்டாக ஆரம்பிச்சது. சண்முக் போய் அந்த கேண்ட மிருகத்து மேல உட்காந்து மந்திரத்தை சொன்னான். ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், கஸ்கவ கஸ்கவ புஸ் புஸ், ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், கஸ்கவ கஸ்கவ புஸ் புஸ். அந்த கேண்டாமிருகம் காத்துல பறக்க ஆரம்பிச்சதுமே ஜஸ்வந்தோ பின்னாடியே வந்து அதோட வாழை பிடிச்சு தொங்கினான். காத்துல பறந்து போய்கிட்டே இருந்துச்சு அந்த கேண்டாமிருகம். மேல உட்காந்து இந்த சண்முகோட காலை பிடிச்சு எடுத்து கீழே தள்ளிட்டான் ஜஸ்வந்த். அங்கிருந்து கரகரான சுத்தி தண்ணியில போய் விழுந்துட்டான் சண்முக். அவன் அந்த கேண்டா மிருகத்து மேல ஏறி கோட்டையை போய் அடைஞ்சான். இருட்டுல அந்த கேண்டா மிருகத்து மேல உட்கார்ந்துருக்கிறது சண்முக் இல்லன்றது பாவம் இளவரசிக்கு தெரியாது. அதனால அவங்க பாட்டுக்கு ஏறி உக்காந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமா பயணம் செஞ்சாங்க. காலையில சூரியன் உதைக்கும் போது அந்த வெளிச்சத்துல சண்முக்கோட முகத்தை பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கிறது சண்முக் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, யார் நீ? என்னுடைய சண்முக் எங்க? நான் தான் சண்முக், இது பறக்கிறேன் கேண்டாமிருகம். என்ன உங்களுக்கு தெரியலையா? நீதான் சண்முக்கா இருந்தா உன்னுடைய கழுத்துல அந்த நாகமுச்சம் எங்க? நீ ஒரு ஏமாத்துக்காரன். என்னுடைய சண்முக் எங்க? அவன் என்னோட வேலைக்காரன். அவன் உனக்கு ஏத்த ஜோடி இல்ல ராஜகுமாரி, நான் தான் உனக்கு தகுந்த ஜோடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. துஷ்டனே, மரியாதை என்னுடைய சண்முக் எங்க இருக்காருன்னு சொல்லிடு. அவன் என் கையால செத்துட்டான். உனக்கு வேற வழியே இல்ல. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நீயும் செத்துருவேன். இப்படிப்பட்ட உனக்கு வாழ தகுதியே கிடையாதுடா, செத்து போ அப்படின்னு அவகிட்ட இருந்த கத்தியால அவனை கொத்திட்டா. அவளை உயரத்துல இருந்து அவன் கீழே வந்து விழுந்த உடனே அவனுடைய உயிர் பிரிஞ்சுது. தீப்தி அந்த கேண்டா மிருகத்தோட காதுல சொன்னா, கேண்டா மிருகமே, என்னுடைய சண்முக் எங்க இருக்கானோ அங்கேன்னு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேண்டா மிருகம் திரும்ப அந்த அஸ்வத்தீவுக்கு அவளை கூட்டிட்டு போச்சு. அங்க தோரத்துல அடிபட்டு இருந்த சண்முக பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன தீப்தி. அவன் வேற யாருமே இல்ல. என்னோட உயிரை பத்தி கவலைப்படாம நான் காப்பாத்தின என்னோட முதலாளி பையன் ஜஸ்வந்த். சரி, நம்ம சீக்கிரமா போய் கண்டாரி மலைக்கு போயாகணும். வா வா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த கேண்டா மிருகத்து மேல ஏறி ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், கஸ்கவ கஸ்கவ புஸ் புஸ், ஹஸ்கவ ஹஸ்கவ புஸ் புஸ், கஸ்கவ கஸ்கவ புஸ் புஸ். கண்டாரி மலை மேல போய் அங்க இருக்கிற நாக மண்டபம் சாட்சியா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமே சிலையா இருந்த அந்த கேண்டா மிருகம்
திடீர்னு நாகராஜனா மாறுச்சு. பலா சண்முக் பலா, உன்னால என்னோட சாபம் போயிடுச்சே. ஆமா, என்னுடைய சாபமும் போயிடுச்சு. உங்களாலதான் நாங்க மறுபடியும் ஒன்னா இருக்கோம். எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? இதெல்லாம் என்னது? நாங்க நாகலோகத்துக்காரங்க. 55 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நாகலோகத்திலிருந்து இந்த புத்து வழியா உங்க உலகத்துக்கு வந்தோம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த அழகான மலையை பார்த்து நாங்க மயங்கிட்டோம். இந்த குளத்துல தங்கம் வண்ணத்துல இருக்கிற தாமரைய பார்த்து ஆசைப்பட்டு. அடடா, அந்த தாமரை பூ ரொம்ப அழகா இருக்குங்க. அதை எனக்கு பறிச்சு கொடுங்க. அவ கேட்டான்னு நான் அந்த குளத்துல இறங்கி அந்த தாமரை பூவை நான் அறுத்துட்டேன். ஆனா அந்த தாமரத்துக்கு கீழே ஆழமா ஒரு பிசாசு இருந்துச்சு. அந்த பிசாசு பௌச்சி உபாசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. 666 தலைகள். பௌர்ணமி அன்னைக்கு கொன்ன அந்த மண்டவோட வச்சு குளத்துக்குள்ள குப்பையா கொட்டி அதுக்கு மேல நின்னு 38 நாட்கள் சாப்பிடாம குடிக்காம குளத்துக்குள்ளேயே தவம் பண்ணிக்கிட்டு இருந்த பாவுச்சி தவத்தை நாங்க கெடுத்துட்டோம். டே முட்டாள், இன்னும் 4 நாள்ல பாகோச்சி தவம் முழுமையாயி எனக்கு சாகாவரம் கிடைச்சிருக்கும். அத கெடுத்துட்டியடா. ஐயோ, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. நான் தான் என்னுடைய புருஷன்கிட்ட அந்த தாமரை பூ வேணும்னு கேட்டேன். அதனாலதான் அவரு பறிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது பூ இல்லடா, நான் மூச்சு விடுறதுக்கு மூக்கு வழியா வச்ச காத்தோட துவாரம். நானும் 50 வருஷம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ஒருத்தனை கொன்னு சேர்த்து வச்ச 666 மண்டவோட வச்சு பண்ண அந்த தவத்தை நாசமாக்கிட்டியடா. இனி இந்த மண்டவோடெல்லாம் வேலைக்கு வராது. மறுபடியும் இந்த தவத்தை நான் பண்ணணும்னா மறுபடியும் 666 மண்டவோட நான் சேகரிக்கணும். அப்படின்னா இன்னும் 56 வருஷம். ச்சே, மலைக்கு வந்து என்னோட தவத்தை நாசமாக்குன உங்களை சும்மா விட மாட்டேன். மன்னிச்சிடுங்க. நானும் என்னுடைய புருஷனும் தெரியாம செஞ்ச தவறு இது. என்னோட தவத்தை நாசமாக்குன உன்னோட பொண்டாட்டிய கொடூரமான ஒரு காண்டாமிருகம் சிலையா அவ மாறுவா. இதான் என்னோட சாபம். ஐயோ ஐயோ, இது என்ன அநியாயம். அப்படின்னா என் புருஷ பக்கத்திலேயே என்னையும் சிலையா மாத்திடுங்க. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படியா? உன்னோட புருஷன்னா உனக்கு எவ்வளோ ஆசை. அதுக்குதான் உன்னோட புருஷ கிட்ட இருந்து உன்னை தூரமாக்குன. நீ அகுலிகா மலையில தனியா நீ கஷ்டப்படணும். அந்த மலைய நீ விட்டு வந்தா உன்னோட புருஷனோட சில 100 துண்டாகி அவன் செத்துருவா. என்னோட தவத்தை நாசமாக்குன உங்களுக்கு இதான் என்னோட சாபம். நாகதேவா, நாகதேவா, என்ன இது அநியாயம். உன்னுடைய பிள்ளைகளான எங்களுக்கே இந்த சாபமா? அதுவும் ஒரு பிசாசு விட்ட சாபமா? இதுக்கு என்னதா பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நாகதேவன் அங்க வந்தாரு. அம்மா, அந்த பிசாசு ரொம்ப சக்திசாலியான ஒரு பேய். அதையும் அதோட திசக்தை நாசமாக்குறதுக்கு தான் கடவுள் உங்களை இங்க வர்ற மாதிரி பண்ணி வச்சாங்க. அப்படின்னு இங்க சாபம் போகாதா? நாகமச்சம் இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஏத்த பிள்ளையோட கல்யாணம் ஆகும்போது உங்களோட சாபம் தீரும். உங்களோட சக்தி 2 மடங்கா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உங்க கையாலேயே அந்த பிசாசும் சாகும். அன்னையில இருந்து என் புருஷனை விட்டு தூரமா அந்த மிதந்துகிட்டு இருக்கிற மலைக்கு பக்கத்துல ரொம்ப கவலையோட காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆமா, இப்போ அந்த பிசாசை நம்ம எப்படி கொல்றது? நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சக்திசாலியான மந்திர கோலா மாறுவோம். அதை வச்சு அந்த பிசாசை நாசமாக்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் சர்வ மந்திர தண்டமா மாறினாங்க. அப்படி அவங்க 2 பேரும் அந்த மந்திர தண்டமா மாறின உடனே சக்தி வாய்ந்த அந்த மந்திர தண்டத்தால நெருப்பு மழைய வர வச்சு அந்த கண்டாரிய அழிச்சிட்டான். கூடவே அந்த சிகப்பு கழுகும் எரிஞ்சி பஸ்மமாயிடுச்சு. மறுபடியும் அந்த மந்திர தண்டம் நாக உலக வாசிகளா மாறி அந்த புத்துக்குள்ள இருக்கிற வழியில அவங்க உலகத்தை போய் சேர்ந்தாங்க. சண்முகோட அந்த சாகசத்தை பார்த்து ஊஜனுங்க எல்லாருமே பாராட்டினாங்க. ஏமாத்துக்காரனான பையன் இறந்து போனதுக்கு கவலைப்படாம ஊர் தலைவர் சண்முகையே தன்னுடைய பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. தீப்தியும் சண்முக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
பூ